எம்பெருமானார் திருவடி சரணம். ராமானுஜருடைய ஃபிலாசபியில் பிறவியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்றது கிடையாது. யாருக்கு பக்தி இருக்கோ, ஞானம் இருக்கோ அவர்கள் உயர்ந்தவர்கள், யாருக்கு அது இல்லையோ அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இவ்வளவுதான் என்று பலமுறை பார்த்துள்ளோம். ஆதிசங்கரருடைய ஃபிலாசபியிலும் இப்படியே தான். எப்படி இதை ஊகிக்கலாம் என்றால், ஆதிசங்கரருடைய ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணக்கூடிய பல இயக்கங்கள் இன்றைக்கு உலகம் பூரா ஆன்மீக உணர்வை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே பிறவிக்கு ஏற்றம் கொடுப்பது கிடையாது. பிறவியை ஒரு கிரைட்டீரியாவாக கொள்வதே கிடையாது. ஆன்மீக பண்பு இருக்க வேண்டும், அது உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்றேதான் அவர்களுடைய கொள்கை. ஆகையினால அத்வைத பிலாசபியை பின்பற்றி நடக்கக்கூடிய இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அத்வைத்த ஃபிலாசபியின் படி பிறவியின் அடிப்படையில் எந்த ஏற்றமும் கிடையாது, ஞானத்துக்கு தான் ஏற்றம், ஆன்மீக அறிவுக்கு தான் ஏற்றம் என்றதை. இப்படி ராமானுஜர், ஆதிசங்கரர் போன்ற பெரியவர்கள் அவர்களுடைய ஃபிலாசபியில் பிறவியின் அடிப்படையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத போது ஏன் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் நிலவுகிறது, நிலவி இருந்தது, இப்போவும் நிலவுகிறது? இதை புரிந்து கொள்வதற்கு முன்பு பிறவியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை குறித்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த கம்யூனிட்டி, நான் வெறும் பிராமின் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு சொல்ல வரல, பல கம்யூனிட்டிகளில் இந்த பிரச்சனை இருக்குது. எங்கள் கம்யூனிட்டி உயர்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படிப்பட்டவர்களை குறித்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்ன மீன் பண்ணுறீங்க? எங்களுடைய கம்யூனிட்டி உயர்ந்தது, இந்த பிறவியானது உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? உங்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் திறமை, ஆக்கம், ஞானம், ஆற்றல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறீங்களா என்று பார்த்தோமே என்றால், எந்த கம்யூனிட்டியிலையும் 100% அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திறமசாலிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் திறமசாலிகள் என்றும் சொல்ல முடியாது. இப்படி இருக்க ஒரு கம்யூனிட்டிக்கு உயர்வுனா என்ன அர்த்தம்? அதுக்கு அதை சரியாக சொல்லவே முடியாது, ஏன்னா அது பொய்யான அர்த்தம். மற்றொன்று சொல்ல வாய்ப்பு இருக்குங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஏற்றம் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏற்றம் அது உண்டு என்று சொல்லக்கூடும். இந்த பதிலை பெரும்பாலும் மற்ற கம்யூனிட்டிக்காரர்கள் சொல்ல மாட்டார்கள், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுவார்கள். என்ன என்றால், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிராமண குலமானது உயர்ந்தது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள். இதில் ஒன்று நோக்க வேண்டும், இந்த காலத்தில் பிராமணர்கள் அல்லாதவர்கள் யாராவது, பெரும்பாலும் யாராவது பிராமண குலமானது பிறவியினாலேயே உயர்ந்தது என்று சொல்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி யாரும் சொல்கிறது கிடையாது இல்லையா? உண்மையாக பார்த்தோம்னா அதை எதிர்க்கிறார்கள். அதை எதிர்த்து தான் பல இயக்கங்களே தொடங்கி உள்ளன. பிராமணர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த நோஷனானது, அந்த சிந்தையானது தவறானது என்று அதை எதிர்த்து தான் பல இயக்கங்கள் இருக்கின்றனவே ஒழிய பிராமணர்களுடைய பிறவியானது உயர்ந்தது என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக இது இல்லை. அது ஒன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் இப்போ பிராமணர்களானவர்கள் உயர்ந்தவர்கள் ஏன் அப்படின்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு முன்வரக்கூடியவர்கள் என்று சொல்லி முன்வரக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து என்ன கேட்க வேண்டும் என்றால், சரி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்றால் எவ்விதமான உயர்த்தி என்று கேள்வி எழுதும். என்ன பதில் சொல்லக்கூடும் அவர்களால் என்றால், பிராமண ஜென்மம்தான் புண்ணியத்தினால் வந்த ஜென்மம், மற்ற ஜென்மங்கள் எல்லாம் பாவத்தினால் வந்த ஜென்மம் என்ற பதில். இது நாம் பலரும் கேள்விப்பட்டுள்ளோம். பிராமண பிறவியானது புண்ணியத்தினால் வந்த பிறவி, சூத்திர பிறவி எல்லாம் பாவத்தினால் வந்த பிறவி என்று இப்படி சொல்லக்கூடியவர்கள், இதனால் பிராமண பிறவி உயர்ந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து என்ன கேட்க வேண்டும் என்றால், வெறும் பிறவி மட்டுமா புண்ணிய பாவத்தினால் முடிவிடப்படுறது? அந்த பிறவியில் இருக்கக்கூடிய சுகம், துக்கம், ஆயுள் இது எல்லாமே புண்ணிய பாவத்தினால் தானே முடிவிடப்படுகிறது. ஒரு ஜென்மத்தில் பிராமண பிறவியாக பிறந்து அவர் நோய்வாய்ப்பட்டு தவித்தாரே என்றால்
திறமை இல்லாமல் தவித்தார் என்றால் அப்போ அவர் பாவத்தினால தானே இப்படி இருக்கார் என்று சொல்ல வேண்டிய வரும். சூத்திர குலத்தில் பிறந்த ஒருத்தர் நோயால் அவர் தவிக்காமல் அவர் நீண்ட ஆயுள் வாழ்ந்து பகவானுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்றால் அப்போ அவர் புண்ணியத்தினால தானே இப்படி இருக்கார் என்று சொல்ல வேண்டி வரும். ஆக யாருக்கு சரியாக புண்ணிய பாவ கணக்கு தான் தெரியும். ஆக இந்த மாதிரி பதிலும் லாஜிக்கலாக இல்லாத ஒரு பதில். கண்டிப்பாக இதெல்லாம் பிராமின் கம்யூனிட்டி மேலே வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதில் தான். எப்படி மற்றவர்களை பார்த்து நீங்கள் தான் பாவம் செய்தீர்கள் என்று சொல்ல முடியும்? ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச அவர்களுக்கு ஒரு குறையுமே இல்லையே. அவர்கள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கார்கள், பக்திமான்களாக இருக்கார்கள், பகவானிடத்திலே அடிமைத்தனத்தை பூண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் தான் பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் யாருக்குமே இயற்கை தோன்றவே தோணாது, எதிர்க்கதான் தோன்றும். ஆக இந்த வாதமும் மிகவும் தவறான வாதம். ஆக எவ்விதத்தில் பார்த்தாலும் பிராமண பிறவி ஒசந்தது அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த பேசிஸும் கிடையாது. சரி, இப்படி இருக்க ஏன் இந்த நோஷனானது முதவே நிலவ வேண்டும்? இப்படி லாஜிக்கல் பேசிஸ் எதுவுமே இல்லாத பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு நோஷனானது, இந்த சிந்தனையானது ஏன் இது நம் நாட்டிலே புகுற வேண்டும் என்று ஆராய்ந்தோமே என்றால், இந்த சிந்தனை புகுறுவதற்கு, அதுவும் ரிஜிடிட்டி வருவதற்கு காரணம் ராமானுஜருடைய நூல்கள், அவருடைய செயல் இரண்டையும் வைத்து கொண்டு பார்த்தோமே என்றால் நமக்கு பதிலானது நன்றாக புலப்படும். ராமானுஜர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒரு நூலை இயற்றி உள்ளார். அதில் ஓரிடத்திலே ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இது வெறும் ராமானுஜர் மட்டும் வெளியிட்ட கருத்து கிடையாது. இதே கருத்தை தான் ஆதிசங்கரரும் வெளியிட்டிருக்கிறார். என்ன கருத்து என்றால், பகவானை அடைவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. அதில் ஒரு முறை என்னன்னா உபாசனம் அப்படின்ற ஒரு முறை. பகவானை அடைவதில் ஒரு முறையானது உபாசனம். இந்த உபாசனத்தை யார் பண்ணலாம் என்றால், பிராமணர்கள் பண்ணலாம், க்ஷத்திரியர்கள் வைசியர்கள் பண்ணலாம், சூத்திரர்கள் பண்ணக்கூடாது, அவர்கள் பண்ணால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஆதிசங்கரரும் உரைக்கிறார், ராமானுஜரும் உரைக்கிறார். ஆக ஏன் அப்படி சொல்லணும் என்றால், அதுக்கெல்லாம் சில டெக்னிக்கல் டிஸ்கஷன் பண்ணுறார்கள். இந்த பிறவியில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் என்று ரிஷிகள் கண்ட அந்த சாஸ்திரத்திலே இருக்குது அப்படின்றது ஒரு ஃபிலசாபிக்கல் டெக்னிக்கல் டிஸ்கஷன். அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது சூத்திரர்களுக்கு இந்த வழியில் பகவானை அடைய முடியாது என்று சொல்லியிருக்கு. இதை வைத்து கொண்டு அவர்களுடைய பிறவியானது தாழ்ந்தது என்று முடிவு பண்ணி, அவர்கள் எப்பேற்பட்ட பக்திமான்களாக இருந்தாலும் அவர்கள் இழிகுலத்தவர்கள், இழிந்தவர்கள் தான் என்ற நினைவு இருக்கு இல்லையா, அது மிகவும் தவறான நினைவு. அப்படிப்பட்ட நினைவுலாம் ஏன் வருகிறது என்றால், ராமானுஜர், ஆதிசங்கரர் போன்றவர்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண சில விஷயத்தை அதையே குறியாக வைத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் மறந்தபடினால தான் இந்த மாதிரி நினைவுகள்லாம் வருது. ராமானுஜர் பண்ண அனாலிசிஸ் சொல் வடிவத்தில் இருக்கக்கூடியது பார்த்தோம் இல்லையா. இப்போ அவருடைய செயலை பார்ப்போமே. ராமானுஜருக்கு சிஷ்யர், மிகவும் நெருங்கின சிஷ்யர் பிள்ளை உறங்காவெளிதாசர் என்ற சிஷ்யர். அவர் சூத்திர குலத்திலே தான் தோன்றியவர். ராமானுஜர் என்ன பண்ணுவாராம், அவர் காவேரிக்கு போய் நீராடுவர். நீராடின பிறகு பகவானுக்கு பூஜை செய்வதற்காக தான் நீராடுறார். உடம்புல சுத்தி ஏற்படணும், அந்த பரிசுத்த தன்மை வேணும் என்பதற்காக. அந்த நீராடினதால் வந்த பரிசுத்த தன்மை போதாது என்று பிள்ளை உறங்காவெளிதாசர் சூத்திர குலத்திலே தோன்றியவர் அவருடைய திருக்கரங்களை, அவருடைய கைகளை பிடித்து கொள்வாராம். ஏன்? அப்போதான் தன்னுடைய உடம்புக்கு ஒரு பரிசுத்த தன்மை வரும் என்று. யோசிச்சு பாருங்களேன், சூத்திர ஜென்மமானது தாழ்ந்தது அப்படின்னு ரிஜிடாக முடிவு பண்ணி இருந்தாரே என்றால், பகவானுக்கு பூஜை செய்வதற்கு முன்பு இந்த மாதிரி செய்ய முடியுமா ராமானுஜரால? ஆக பக்திக்கு தான் ஏற்றம், ஞானத்துக்கு தான் ஏற்றம் என்றதை கிளியராக ராமானுஜர் தன்னுடைய செயலாளர் காண்பிக்கிறார். அவர் பண்ணக்கூடிய, ஆதிசங்கரர் ராமானுஜர் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதை மட்டும் சரியாக புரிந்து கொள்ளாமல், அதை மட்டும் பார்த்து அதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் ரிஜிடாக இன்ன பிறவி தாழ்ந்தது அப்படின்ற ஒரு நோஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ரெண்டுத்துக்கும் இப்போது ஒரு எண்ணம் புகுவதற்கு காரணமாக இருக்குது. அவர்களுடைய சொல்ல பார்த்துருக்கார்கள், அந்த சொல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அம்சத்தை பார்த்துருக்கார்கள், அதை கூட தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கார்கள். அதை வச்சு என்ன பண்ணுறார்கள், இவர்களுடைய பிறவியே தாழ்ந்தது என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் என்ன பார்க்கலை, இதே போல் 1000 வசனங்கள் இருக்குது
பக்தி இருந்தால் அது உயர்த்தி, பக்தி இருந்தால் அது உயர்த்தி, ஆழ்வார்கள்லாம் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று சூச்சனம் செய்யக்கூடிய 1000 வசனங்கள் இருக்கு. அதை பார்க்கல. ராமானுஜர் போன்ற பெரியோர்கள்லாம் செய்யக்கூடிய செயல் அதை பார்க்கல. அதை பார்க்காமல் ரிஜிடாக பிராமண குலம் என்றால் உயர்ந்தது, சூத்திர குலம் என்றால் தாழ்ந்தது என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். ரொம்ப ஒரு மினிஸ்கியூல் பாப்புலேஷன், ஒரு மைனாரிட்டியான ஒரு பாப்புலேஷன் தான் அது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஒரு அந்த மைனாரிட்டி பாப்புலேஷன் அதிகமாக இருந்திருக்கும். காலடைவில் இன்றைக்கெல்லாம் லிபரலைசேஷன் இருக்கிறதுனால, காஸ்மோபாலிட்டனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குறைந்து கொண்டே தான் வருகிறது. இன்னும் பூரணமாக போகவில்லை. சிலது இருக்குது அந்த மாதிரி நினைவுகள்லாம். அதெல்லாம் காலடைவில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்க கேட்க அந்த நினைவுகள் எல்லாம் அழிந்து போய்விடும். அழிந்து போனால்தான் அப்போ எல்லா கம்யூனிட்டியும் என்ன பண்ணலாம்? பிறவினால எந்தவித ஏற்றமும் கிடையாது, பண்புக்கு தான் ஏற்றம் என்று எல்லா கம்யூனிட்டியும் சொல்ல சொல்ல பண்புக்கு ஏற்றம் என்று புரிய தான் அந்த பண்பை வளர்த்துக்க வேண்டும் அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த குலத்தில் பிறந்தால் முடிஞ்சு போச்சு, அடுத்தவங்க குலம் தாழ்ந்தது இப்படி இந்த நினைவு இருந்ததுன்னா பண்புக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது, பண்பு வளர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணமும் வராது. இப்போ சமுதாயம் எப்படி இயங்கும்? ஆக ராமானுஜர், சங்கரர் போன்றவர்கள் அந்த ஆச்சாரியர்களுடைய நினைவு, சொலவு, அதே போல் செயல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நன்றாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பண்புக்கு தான் ஏற்றமே ஒழிய பிறவிக்கு ஏற்றம் கிடையாது. எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.